எதுக்காக எங்களை அடிமை வைக்க பாக்குறீங்க? நாங்க ஒன்னையும் சோத்துக்கு பிச்சை கேட்கலங்க. நாங்களும் படிக்கணும், படிச்சு நல்ல தொழில் செய்யணும். ஏங்க நாங்க அடிமையா இருக்கணும்? போதும், இந்த அரசாங்கத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்தலாம் போதும். அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மக்கள், தோட்ட தொழிலாளிங்க. இவனுங்கெல்லாம் கூலி தொழிலாளியாவே இருக்கணுங்கிற அரசாங்கத்தோட சதி இது. அவனுங்க ஆளுக்கு மட்டும் தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கான். இதெல்லாம் நினைக்கும் போதுதான் எங்களுக்குள்ள இனவெறி தூண்டுது. நாங்க என்ன கேட்டோம்? நாங்களும் படிக்கணும் தான் கேட்டோம். இதை மீறி போராடுற எனக்கு கிடைச்ச பரிசு தான் இது. இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போறேன்னு கேட்டோம். நீங்கெல்லாம் பஞ்சம் படைப்பத நாய்கள் எங்களை அடிமைப்படுத்த பார்க்கிறானுங்க. எங்க கூட்டத்தை அடிமையா வைக்கிறானுங்க. எத்தனை பேரை கைது பண்ணிக்கோ. நான் போனா இன்னொருத்தன், அவன் போனா இன்னொருத்தன், லட்சக்கணக்கில் வருவான். வந்து அவனும் படிப்பான், படிச்சு முன்னேறுவான். இந்த அநியாயம் எல்லாம் எங்க தலைமுறையோட போகட்டும். இதோட கடைசி தலைமுறையா நாங்களா இருக்கட்டும். நிச்சயமா எங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தன் வந்து உங்க அடக்குமுறையை அடக்குவான், எங்க கூட்டத்தை முன்னேற்றுவான். பண்ணிக்கோ, என்ன பண்றிய பண்ணிக்கோ. என் உசுறு தானே, போகட்டும், எடுத்துக்கோ. இந்த தலைமுறையில போகிற கடைசி உசுறு எந்தா இருக்கட்டும்.